ஹே கைஸ், வெல்கம் டு MKX நாங் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம MLBB தான் பார்க்க போகிறோம். ஆனால் வந்து ரேங்க்கோ கிளஸுக்கு விளையாட போகிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து சீசன் இறங்கிடுச்சுங்க. ஸோ மைத்தி ஹானர் 29 ஸ்டார்லேருந்து எபிக் 1 ஸ்டாருக்கு வந்தாச்சு. ஸோ வெற்றிகரமாக நம்மளை இறக்கி விட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்து நம்மளோட சர்வருக்கு புதிய ஹீரோ வந்துருக்கு. ஸோ அந்த ஹீரோ பேர் மறந்துட்டேன். ஸோ வந்து சைடில் போடுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ வாங்கிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெட்டாக ட்ரைனிங் போகிறோம். ஸோ வந்து நான் அவனோட எந்த ஒரு ட்விட்டர் வீடியோவும் பார்த்தது கிடையாது. ஸோ நான் ஸ்ட்ரெட்டாக வந்து போகிறேன். கிளாசிக்கில் விளையாட முடியுமா கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் கிளாசிக்கில் அடிக்கிறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்று நான் எந்த ஒரு ரிசர்ச் பேக்கோ டெவலப் பண்ணல இவனோட. ஸோ ஸ்ட்ரெட்டாக வந்து நம்மளை இதுக்கு ட்ரைனிங்க்கு போகிறோம். இந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நானும் நீங்களும் வந்து இவனோட புது ஸ்கில் செட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட்டாக இவனோட அதாவது டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க எம்பளமும் ஐட்டமும் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி செமி டேங்க் மாதிரி தான் இருக்குது. அதாவது கலைய மாதிரி தான் இருக்குது. பட் இவனோட ஸ்கில்ஸை பார்த்தா கொஞ்சம் அது செட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட இது இன்னொரு ஹீரோ வந்துச்சு. கலையம்மனுக்கும் கலைக்கு பின்னாடி அந்த சிலுவனோட பாடிக்கான ஒரு ஹீரோ வந்துச்சு. ஸோ அவனோட பேரும் நான் மறந்துட்டேன். ஸோ அவனை மாதிரி தான் நினைக்கிறேன் இவனும். ஆனால் வந்து இவனோட ஸ்கில் செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ வந்து நம்ம தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் வாங்கி போட்டுப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனோட அந்த அல்ட்டியை பார்த்திங்களா 2 சைட்டுமோ வித்தியாசமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இது ப்ளே பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு அது 2 விதமான அல்ட்டியாக பிரிய போகுது. அதாவது வந்து ஏற்கனவே வேலுக்கு எந்த சிஸ்டமாக தான் இருக்குது. பழைய வேலுக்கு இருக்கும். இப்போ ஓல்டு பிளேயருக்கு தெரியுங்க. ஸோ இப்போ வந்து அவனை ஈஸியாக போட்டு தலையாச்சுன்னு தப்பு கணக்கு போட்டாங்க. இது வந்து ஜஸ்ட் ட்ரைனிங் தான். ஸோ தெரில அது எப்படின்னு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஆல்ட்டி தட்டின பிறகு இவனோட இந்த ஸ்கில் செட் வந்து இந்த மாதிரி அந்த ஒரு ஹீரோ மாதிரி மாறிடுச்சு. அதாவது வந்து 1-1 மாதிரி மாறிடுச்சு. ஸோ நமக்கு வந்து ஸ்டேக் ஏறின பிறகு தான் அந்த ஆல்ட்டி ஓப்பன் ஆக போகிறோங்க. இந்த லிட்டில் ஒரு இது மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த மாதிரி செஞ்சேன். அப்புறம் அடிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டேக் ஏறிச்சு வந்துடுச்சுங்க. ஸோ இவன் அந்த இடத்துல பறந்து அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இது என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து செகண்ட் ஸ்கில்லை வந்து செகண்ட் ஆல்ட்டியை வந்து ட்ரை பண்ண பார்த்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வைட் ஏஓஇ வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து இவனுக்கு எக்ஸ்ட்ரா கைமணி வந்து சூயி மாதிரி. சரி இது வந்து தலைமை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் கண்டிப்பாக ரேங்க் இவன் எடுத்தானா பல ஹீரோஸ்க்கு வந்து கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து நிற்கவே முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்னெல்லாம் எடுத்து போனேன்னா கண்டிப்பாக அவன் என்னை நிமிஷம் பண்ணிடுவான். ஸோ பாப்பா ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு. Ever get beat up by a cloud? Launch attack! You have slain an enemy! The winds were on my side. Like that! கிட்டத்தட்ட இந்த சோரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஸ்கில் செட் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 ஸ்கில் செட் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேசிக் 3, அங்கிட்ட ஒரு பேசிக் 3, அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா 2 அல்ட்டி. ஸோ இப்படி கணக்கு பார்த்தா ஆல்மோஸ்ட் 7 to 8 வந்துடுது. பட் அது கணக்கு பண்ண அந்த ஆல்ட்டியை வந்து ஓப்பன் பண்ணப்போ நீங்கள் கணக்கு பண்ணலன்னா கிட்டத்தட்ட 6 தாங்க வருது. ஆனால் இருந்தாலும் இது கொஞ்சம் கூடயாக இருக்க மாதிரி தான் தோணுது. ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் சீசனுக்கு வந்து ஓபியாக தான் இருக்க போகிறான். கண்டிப்பாக MLBயும் லேவ் பண்ண போகிறானுங்க. ஸோ தெரியலங்க எப்படி போகுதுன்னு இந்த சீசன். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு இந்த சோரோட இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான். அதாவது வந்து சீசன் வந்து இந்த புது சீசன் வந்த பிறகு வீடியோ போகலான்னு நினச்சாங்க. அதனால் வந்து 2 நாள் வந்து வீடியோ வரல. ஸோ இது வந்து என்னோடய செகண்ட் வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.